ஹலோ காய்ஸ், இந்த 2026ல் நான் ஃபஸ்ட்டு எடுத்த ரிசொல்யூஷன் சுகர் கட் தான். பட் ஜான் மந்த் ஃபுல்லாகவே ட்ரையல் மந்தாகவே முடிஞ்சு போச்சு. ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்து தான் நான் ப்ராப்பராக சுகர் கட் ஸ்டார்ட்டே பண்ணேன். சுகர் கட் ஸ்டார்ட் பண்ணதுமே நான் பண்ண விஷயம் சுகரே வாங்காமல் இருக்கிறது தான். ஏன்னா வீட்டில் சுகர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட தான் தோணும். அட்லீஸ்ட் காஃபியாவது போட்டு குடிக்கணும்னு தான் தோணும். அதனால தான் நான் சுகர் வாங்குறதே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரொம்ப சுகர் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. நல்லா சுகர் சாப்பிட்டுட்டு சடனாக ஸ்டாப் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டம்தான். சுகர் கட்லாம் பிரேக் பண்ணிடலாமான்னு கூட எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. அதுக்கப்புறமா ஏதாவது நம்மளே செஞ்சு சாப்பிட்லான்றதுக்காக வீட்டில் டேட்ஸும் பாலும் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு ஷேக் மாதிரி பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். இந்த டேட்ஸ் ஹனியில் சோக் பண்ணது தான். ஆக்சுவலி இதுவும் சுகர் தான், பட் இது கொஞ்சம் ஹெல்தின்னு நானாகவே நினச்சிக்கிட்டேன். அந்த டைமில் நான் நினச்சிருந்தேன் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்துருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணேன். ஓகே, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வேறு ஏதாவது பண்ணலான்னு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். டு பி ஹானஸ்ட், இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டைம் என்னோடய எக்ஸ்ட்ரீம் சுகர் கிரேவிங்ஸை இந்த ஒரு ஷேக் தான் ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. உங்களோட சுகர் கிரேவிங்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ்.